ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார். இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா பேசப்படுதா? பேருந்துல போற ஆண், ராபிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார்? சமீபத்துல நான் கடந்து வந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சார். ராபிடோ பைக் அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண் வந்து பைக் எடுத்துட்டு போறாங்க. திருவான்மியூர் டிராப் போட்டிருக்காங்க பீச்ல. ஸோ ஏறி உட்கார்றாங்க. இவங்க பாட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார். பின்னாடி உட்கார்ந்திருக்க நபர் வந்து பான் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அவரோட தைஸ் கிட்ட எல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி இன்அப்ரோப்ரியேட்டா நடத்துறாரு. டக்குன்னு அவர் வண்டியை நிறுத்திடுறாரு. ஒரு ஆணா இருந்தாலும் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா என்ன செய்யணும்னு ஆணுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல சார். அப்போ அந்த நேரத்தில் நிறுத்திட்டு சார் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் இதை போய் ஒரு மீடியாவில் நான் சொன்னேன்னா ஆண் ஆண் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு ஃப்ளெக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி டிவி நியூஸ்லாம் போய்விட்டு அவர் யாரோ ஆணுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்களா சார்? ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் மட்டும் எவ்வளோ சட்டங்கள் வருது, எத்தனை பேர் எந்திரிச்சு வராங்க. ஆணுக்குன்னு சொல்லும் போது யார் சார் வராங்க? இவங்க வந்து ஃபெமினிசம்ன்றதை அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம், எங்களை மட்டும்தான் வல்னரபிளாகவே இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும்